பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் புக்கிங் சிஸ்டம், ஈவென்ட் மேனேஜ்மென்ட் அந்த மாரி இந்த கான்செப்ட் சொல்லலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் சரிங்களா? ஈவென்ட்ட வந்து நம்ம புக் பண்றதுக்கு ஒரு ஈவென்ட் ஹால் புக் பண்றது, ஈவென்ட்க்கு வந்து வெட்டிங் கேமரா, ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் ஸ்டேஜ் ஃபங்ஷனு அது எல்லாமே நம்ம புக் பண்றது தான் இதோட கான்செப்ட்டே. இது எப்படி ரன் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து வெப்சைட்டா பண்ணியிருக்காட்டி, ஃப்ரண்ட் எண்ட் வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பேக் எண்ட் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து MySQL யூஸ் பண்ணியிருக்கோம். சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து PHP யூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி ரன் பண்றதுன்னா, ஜாம்ப் டெவலப் பண்ணி, அப்பாச்சி ஸ்டாப் பண்ணிக்கணும். MySQL ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்பாச்சி MySQL ஸ்டாப் ஆச்சுன்னா, ஒரு 2 நிமிஷம் விட்டீங்கன்னா, கிரீன் கலர்ல ஆயிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த URL குடுத்திருப்பேன். URL காப்பி பண்ணி, உங்களுக்கான ப்ரௌசர் இதான் ப்ரௌசர். இந்த ப்ரௌசர்ல என்ட்ரி போட்டு ஓகேங்களா? இது வந்து நம்ம ப்ராஜெக்ட்டோட ஹோம் பேஜ் சரிங்களா? இதுல வந்து அபௌட், ஈவென்ட் லிஸ்ட், அப்புறம் கொரீஸ் இது எல்லாமே நம்ம கான்டாக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அட்மின்ல பண்ணலாம். ஸ்டார்ட்டிங் வந்து அட்மின் போடுறதுக்கு கீழ வந்து ஃபூட்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அட்மின் லாகின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணா, யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்ட் வந்து அட்மின் 1, 2, 3 லாகின் பண்ணிட்டீங்கன்னா உள்ள வந்துரும். இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி நீங்க என்னென்ன கேட்டகரியா போடுறீங்களோ அது இது. நான் ஃபர்ஸ்ட் வந்து வெட்டிங்ன்னு ஒரு கேட்டகரி போடுறேன். வெட்டிங் ஓகே. இதுக்கப்புறம் நீங்க என்னென்ன கேட்டகரி வேணுமோ அத ஆட் பண்ண உங்களுக்கு வந்து கேட்டகரிஸ் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். நம்ம ஆட் பண்ண கேட்டகரி வந்து இங்க ஷோ ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒரு கேட்டகரி மட்டும் போதும். ஓகே வெட்டிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈவென்ட். ஆட் ஈவென்ட். ஒரு வெட்டிங் ஈவென்ட்டே நம்ம வந்து புக் பண்ணலாம். சரிங்களா? ஈவென்ட் நேம் வந்து வெட்டிங் ஈவென்ட். ஓகே. செலக்ட் டைப் வெட்டிங். அத நம்ம கேட்டகரி கிரியேட் பண்ட்டா ஸ்கால் பார்ல வரும் ஆட்டோமேட்டிக்கா சரிங்களா? ஓவரால் அந்த வெட்டிங் ஈவென்ட்ட பத்தி என்னென்னலாம் நம்ம பண்றோமோ அந்த பேக்கேஜ பத்தி பர் டேக்கு வந்து நம்ம எவ்வளோ வாங்குறோம்? ரூ. 1200 அப்போ செலக்டிங் டைப். பார் டேவா? பார் ஹவர்ஸா? பர் டே. அப்புறம் கெப்பாசிட்டி. அந்த நீங்க பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டி ரூம் ரென்ட்டா அந்த மாரி இருந்துச்சுன்னா, ஒரு 500 பேர் நம்ம செட்டிங்ஸ்னா இது. அதுக்கப்புறம் நீங்க பண்ற ஈவென்ட்டோட டீட்டெயில்ஸ். அந்த டெக்கரேஷனே வச்சுக்கங்க. டெக்கரேஷனோட ஃபோட்டோஸ். சேவ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஈவென்ட்டையும் நம்ம புக் பண்ணி சேவ் பண்ணியாச்சு ஓகேங்களா? இப்போ அட்மின் சைட்லருந்து லாக் அவுட் பண்ணிடலாம். செகண்ட் அட்மின் சைட் நீங்க என்னென்ன பண்ணலாம்னா, மேனேஜ் பேஜஸ். நீங்க இதில போயிட்டு அபௌட், கான்டாக்ட்ஸ், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே இருக்கும். இதுல நீங்க ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் என்ன வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். உங்களுக்கு உங்க ப்ராஜெக்ட் ரிலேட்டடா வந்து இதில வச்சுக்கலாம், மாத்திக்கலாம். மாத்தீங்கன்னா டைனமிக்கா இது மாறிக்கும் யூசர் சைட்ல. அப்ப ரிஜிஸ்டர் யூசர் இனிமேல் தான் ரிஜிஸ்டர் யூசர்ல அப்ப நாங்க பாட்ட பண்றப்ப ரன் பண்றப்ப தான் உங்களுக்கு காட்டும். லாக் அவுட். பேக் டூ ஹோம். இதுல வந்து ஈவென்ட் லிஸ்ட். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப நம்ம போட்ட ஈவென்ட் இங்க காட்டும். பர் டே இது போட்டோமா ஈவென்ட். ஓகே. அத டெக்கரேஷன் மனோகரன் டெக்கரேஷன் தான் உங்களுக்கு காட்டும். நீங்க ஸ்க்ரால் பண்ணி நெக்ஸ்ட் இந்த இமேஜ் இருக்கும். ஒரு 4, 5 டைப்பான இமேஜஸ்லாம் இருக்கும். எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழ புக்கிங்ஸ் இருக்கும். இந்த புக்கிங் என்குயரி இங்க இருக்கும். இங்க நீங்க புக் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். மேல வந்து டாப்ல பார்த்தீங்கன்னா, யூசர் லாகின் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட். சைன் அப். நான் ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றேன். யூசர், மொபைல் நம்பர், யூசர் @gmail.com. பாஸ் வந்து யூசர் 1, 2, 3 சைன் அப். திஸ் இஸ் சக்சஸ்ஃபுல். ஓகே. ஒரு அக்கவுண்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அந்த அக்கவுண்ட் லாகின் பண்ணிடலாம் இப்போ. யூசர் @gmail.com யூசர் 1, 2, 3 குடுத்து லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம வந்து லாகின் பண்ணதுக்காக இங்க நம்ம பேரோட நம்ம ப்ரொஃபைல் ஓப்பன் ஆயிருக்கும். ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் யூசர் இது. நம்ம பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் செட்டிங்ஸ். ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் போய் நம்ம அட்ரஸ் டீட்டெயிலா குடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம புக்கிங் பண்ணா நம்ம அட்ரஸ் டீட்டெயிலா கேட்கும்.
ஸோ, இங்க போயிட்டு நம்ம அட்ரஸ் டீட்டெயில், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கேட்கும். அப்ப சிட்டி வந்து பொள்ளாச்சி. பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் உங்களுக்கு என்ன ஏரியாவோ குடுத்துருங்க. குடுத்து ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இப்ப வந்து புக்கிங் போடலாம். வெஹிக்கிள் லிஸ்ட் ஈவென்ட் லிஸ்ட். ஈவென்ட் லிஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, வியூ ஈவென்ட். ஈவென்ட் டீட்டெயில பார்த்துக்கிறோம். நமக்கு என்னைக்கு ஃபங்ஷனோ, அந்த ஃபங்ஷன் டேட் குடுத்துக்கிறோம். நான் வந்து நாளைக்கு டேட் 11லிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் எனக்கு ஃபங்ஷனு. உங்களுக்கு என்ன வேணும்? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்தாச்சும் மெசேஜ் நீங்க சொல்லணும்னா சொல்லிக்கலாம். சொல்லிட்டு புக்கிங் புக்கிங் குடுத்தாச்சு. ஓகே. புக்கிங் குடுத்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க மெசேஜ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஜெனரலா புக்கிங் இல்லாம வேற ஏதாச்சும் நீங்க அவங்ககிட்ட கேட்கணும்னா, இதுல போயிட்டு நீங்க யூசரா போயிட்டு உங்க யூசர் ஐடிலாம் குடுத்துட்டு, ஃபோன் நம்பர் என்ன மெசேஜோ நீங்க வந்து அ ஐ நீட் சம் பேக்கேஜ். பேக்கேஜ் ஏதாச்சும் நீங்க கேட்கற மாரி இருந்தா கேட்டுக்கலாம் அவங்ககிட்ட. இதுல இருக்கிற பேக்கேஜ் எல்லாமே கேட்கலாம். இது மெசேஜ் போட்டாச்சு. இதெல்லாம் இருக்கும். லாக் அவுட் இப்போ யூசர் வந்து லாக் அவுட் ஆறாங்க. ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அட்மின். ஃபூட்டர்ல கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் லாகின் இருக்கும். அட்மின் லாகின். இங்க போயிட்டு யூசர் நேம் வந்து அட்மினு, பாஸ்வேர்ட் வந்து அட்மின் 1, 2, 3 குடுத்தீங்கன்னா, மேனேஜ் புக்கிங், நியூ புக்கிங். இங்க பார்த்துட்டா நம்ம புக் பண்ணது யூசர் வந்து இந்த புக்கிங் நம்பர் அதாவது புக்கிங் கோட் இது. வெட்டிங் இந்த இத புக் பண்ணிருக்காங்க. இந்த டேட் இந்த டேட் இருக்கு. நாட் கன்ஃபார்ம் பண்ணல. வியூ பண்ணி இந்த ஈவென்ட் உங்களுக்கு ஓகே அப்டின்னா, புக்கிங் கன்ஃபார்ம். அட்மின் சைட்லருந்து புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. அவங்க லாகின் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க நோட்டிஃபிகேஷன் அதுல காட்டும் யூசருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர். எத்தன யூசர் நம்ம விட்டுருக்காங்களோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண யூசர் காமிச்சிரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ மேனேஜ் கொரீஸ். நம்ம இப்ப ஜெனரலா கமாண்ட்ல கான்டாக்ட் லிஸ்ட்ல போய் குடுத்த கொரீஸும் இங்க காமிச்சிரும். சரிங்களா? இத ரீட் பண்ணிட்டாங்கன்னா, டிங்ன்னு போட்டுக்கலாம். ஓகே. அவ்வளோதான். ஓகே. இதோட ஓவரால் இந்த யூசர் காட்டும். ரீட் பண்ணியாச்சு. அவங்க யூசரோட கொரீஸ ரீட் பண்ணியாச்சு. லாக் அவுட். பேக் டூ ஹோம். இது வந்து யூசர் நம்மளோட ஹோம் பேஜ், வெல்கம் பேஜ். இப்ப இந்த ப்ராஜெக்ட்டோட கோடிங்ஸ்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சி டிரைவ்ல திஸ் பிசில சி டிரைவ்ல எக்ஸ்ஏஎம்பி ஜாம்புக்குள்ள ஹெச்இ டாட்ஸ்க்குள்ள ஈவென்ட். இதுதான் உங்களோட கோடிங். இது வந்து யூசரோட கோடிங். இதுல வந்து புக்கிங்கா ரைட் கிளிக் பண்ணி எடிட் நோட்பேட்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா, கோடிங் வந்து உங்களுக்கு வந்து நோட்பேட்ல ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது மாரி ஒரு பேஜோட கோடிங் உங்களுக்கு நான் குடுத்துருப்போம்.